பொய்யை நான் வாரத்துக்கு ஒரு நாள் 10 நாள் ஒரு வாட்டி கண்டிப்பாக சொல்லிடுவேன். என்ன பொய்? காலைல ஏஞ்சி குளிச்சோன்னே என் ஒய்ஃப் மேலே கையை போட்டுட்டு, ஒரு வருமன் நீ குறைஞ்சிருக்க, கம்மியாக தான் இருக்கிற, அதையே மெயின்டைன் பண்ணி வர்றமா அப்படியே அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வர்ற மாதிரி. ஆனால் கம்மி ஆகலை இருந்தாலும் அதை நான் மெயின்டைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்ததால என் லைஃப் வந்து ஓடுது. ஒரு பையன் ஃபோனில் எவ்வளோ காண்டாக்ட் இருக்கும் மேக்ஸிமம்? என்னமோ ஒரு 200 300 கான்டாக்ட் 3000 காண்டாக்ட் வச்சிருந்தான். நான் இப்போ முடியும் நான் delete பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நம்பர் வச்சுக்கல தப்பா? ஆனா ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பொண்ணுங்க காண்டாக்ட் தான். தம்பி, நீ எந்த காலேஜில் படிச்ச? நீ எந்த ஊரு? உங்கள்கிட்ட நிறைய பேர் ட்ரைனிங்க்கு வரணும் போல இருக்கேன். இப்போ இவங்க எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அவர் பொய் சொல்கிறாரு, அவர் பொய் சொல்கிறார். ஆனால் நேருக்கு நேராக ஒரு கணவன் இவங்ககிட்ட உண்மை சொன்னால் அவங்க தாங்க முடியாது. பொய் வந்து உங்களை எங்க எல்லாம் காப்பாத்திருக்கு? சார், நான் ஒய்ஃப் ஏதாவது கேட்டாங்கன்னா சூப்பராக இருக்க, செம்மையாக இருக்க அப்படின்னு சொல்லுவேன் சார். ஏன் அப்படின்னா, இப்போ ஒய்ஃப் மேக்கப் பண்ணிட்டு இருப்பா, நான் பார்க்க கூட மாட்டேன். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் சூப்பராக இருக்க அப்படின்ட்டுருவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் அதை பார்த்துட்டேன் அப்படின்னா நான் எப்படி இருக்கேன், யாரை மாதிரி இருக்கேன். நான் சில பேர் என்னை வந்து காலேஜில் வந்து விக்ரம் மேதா படத்தில் ஸ்ரத்தா ஸ்ரீநாத் நடிச்சிருப்பாங்க, அவங்கள மாதிரி இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தலைவலிக்கும் கேட்டா. திரிஷா மாதிரி இருக்கேனா, அந்த மாதிரிலாம் கேட்டோடனே இன்னும் வெறியாகும். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. செம்மையாக இருக்க, சூப்பராக இருக்க, அதுக்காக திரிஷா அவ்வளோலாம் போகக்கூடாது. இது எல்லாமே சால்வ் பண்ணனா ஒரே உதவி, செம்மையாக இருக்கு பிரியா, சூப்பராக இருக்கு பிரியா. எதனா ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு நீ நல்லா இல்லை, அந்த ட்ரெஸ் தான் உனக்கு நல்லா இருக்கு, அந்த மாதிரி எதனா ஒன்று சொல்லி ஆஃப் பண்ணி விட்ருவேன். சார், இதெல்லாம் இப்போதான் பொய்ன்னு தெரியுது எனக்கு. இல்லை அழகா இல்லை, நான் மாட்டி விட்டேனா கேள்வி? அதுதான் சார் உண்மை. நம்ம ஒய்ஃப்க்கு நமக்கு த்ரிஷா தான், நயன்தாரா தான். ஆமாம் சார், அழகு தான், அது இல்லைன்னு சொல்ல சார், அழகு தான். திரிஷா மாதிரி இருக்கேனா, திரிஷா என்னை விட அழகா இல்லை நான் அழகான்னு சொல்லும்போது வெறி ஏறும். அவன்கிட்ட கால் பண்ணி வண்டி கேட்டேன், டே இந்த மாதிரி வண்டி கொடுறா, நான் வந்து போயிட்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி கேட்டால் என்ன சொல்லணும்? தர முடியும்னு சொல்லணும், இல்லை முடியாதுன்னு சொல்லணும், இல்லை ஏதாவது ரீசன் சொல்லணும். ஆனால் அவன் ஒரு ஸ்டோரி சொல்கிறான் சார், கேட்கும்போது அப்படியே காற்றுல ஈயத்தை கழிச்சு ஊற்றுற மாதிரி அவ்வளோ ஒரு காண்டாகுது. அவன்கிட்ட 3 வண்டி இருக்குன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். அவன் ஃபஸ்ட்டு வண்டிக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறான், இந்த மாதிரி நம்பர் பிளேட் வந்து பெயின்சி நம்பருக்காக நான் அப்ளை பண்ணியிருக்கேன், வண்டி போய் காட்டணும். அவன் 2000 ரூபா கொடுத்து செயின் ப்ராக்கெட்டே மாற்ற மாட்டேன்னு நல்லா தெரியும் எனக்கு. ஆனால் அதுக்கு இன்னைக்கு தான் நான் கூட்டு போய் காட்டணுமே சொல்லிட்டு அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு சரி பேசுகிறான், கண்டிப்பாக வண்டி கொடுத்துருவான். 2வது வண்டி என்னடான்னு சொல்லிட்டு அடுத்து கேட்போம். நம்ம கேட்கும்போது அதுக்கு வந்து இல்லாத மாமா வந்து ஏதோ BMW பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, என் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லி அது ஒரு ஸ்டோரி சொல்லுவான். கடைசியில் எல்லாம் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ கால் பண்ணியிருந்தேன்னா நான் வண்டியை கொடுத்துருப்பேன், அதனால தான் வண்டியிலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 hour பேசுவான் சார். இல்லை, இதை சொல்லும் போதே பொய்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருமா? பச்சையாக தெரியுது சார். நீ கேட்க மாட்டீங்க? கேட்பேன், நம்புற மாதிரியே இல்லையடா எப்படின்னு சொல்றேன்னா அடிச்சு பேசுவான். இதுதான் உண்மை, உங்ககிட்ட பொய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது? கடைசியா தர முடியுமா முடியாதுன்னு கேட்டா முடியாதுன்னு சொல்ல மாட்டான், இல்லைன்னு சொல்ல மாட்டான். எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஃபீலிங்கா இருக்கு, கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, முடியல பாத்தியா. அப்படியே அவன் பேசுற பார்த்தா நமக்கே நம்புறதா வேணாமா அப்படியே ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி பேசுவான் சார். வந்திருக்காரு அவரு? அந்த இருக்கான் பாருங்க சார். ஏங்க 3 பைக் வச்சிருக்கீங்க, ஒரு பைக் கொடுத்தா என்னங்க சார்? 200 ரூபாய்க்கு அப்போ தான் சார் பெட்ரோல் போட்டு பக்காவாக வச்சு வண்டி சர்வீஸ்லாம் விட்டு பக்காவாக வச்சுருப்போம். வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு 100 ரூபாய்க்காக பெட்ரோல் போடணும். டீ குடிக்க போகிறதுக்குலாம் பெட்ரோல் போடணுமான்னு கேளுங்க சார். இதான் ஷாக்குன்னு சொல்லிட்டு 200 ரூபாய் பெட்ரோல் 0 ரூபீஸில் வந்து நிற்கும். நம்ம வண்டி எடுத்து போட்டால் ஸ்டார்ட் ஆகும். கால் பண்ணி கேட்டால் அது நீ பெட்ரோல் இருந்துச்சுன்னு நினச்சேன், அதான் கொண்டு போயிட்டு நான் பெட்ரோல் போடலை. அப்போ நான் அடுத்தது என்ன சார் பண்ணுறது? அடுத்தது எங்கேயும் போகணுன்னா போக முடியாது, அதனால நம்ம பொய்யும் சொல்ல முடியாது சொல்லி சமாளிக்கிறது, அவ்வளோதான். உண்மை சுடுகிறது இந்த தலைப்பில் தான் இன்னைக்கு ரொம்ப காரசாரமாக விவாதிச்சுட்டு இருக்கோம். நம்மிடையே சிறப்பு விருந்தினர் இங்கே வந்திருக்காங்க. பத்திரிகை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நீண்ட அனுபவம் கொண்ட தமிழ் இலக்கிய வரலாற்று ஆய்வாளர். இவர் அறிமுகப்படுத்தல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் சார். இந்த பொய் காதலுக்கு முன்னாடி கம்மியாக இருந்து கல்யாணத்துக்கு அப்புறமா அதிகமாக இருக்கா? நாங்கள் 5 years லவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டாக இருந்தோம், ஸ்கூல் படிக்கும்போது ஒன்றா தான் படித்தோம். 5 years லவ் பண்ணோம். ஸோ ஒரு 5 வருஷமாக எங்கிட்ட ஒரு பொய்யை மறைச்சிருக்காரு. இன்ன வரைக்கும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லவே இல்லை. 5 வருஷமா ஒரு பையன் மடிச்சிருக்காரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும் சார்? எனக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலிமா தெரிய வந்தது. நாங்கள் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணோம். 2018 வந்து முடியும் போது 2019 மே மாதம் 8ஆம் தேதி வந்து அவங்க வீட்டில் நான் அவங்ககிட்ட வந்து ஃபோன் கொடுத்துருந்தேன். அந்த ஃபோன் வந்து மாட்டிக்கிச்சு வீட்டில். அந்த ஃபோன்லேருந்து எனக்கு அவங்க வீட்டிலேருந்து அவங்க அண்ணா வந்து மெசேஜ் பண்ணி இவங்க பேசுகிற மாதிரியே என்னை வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இவங்க தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வீட்டான போய் நிற்றேன். அவங்க வீட்டான நிற்கும் போது இந்தாட்டு ஒரு 2 பேர், இந்தாட்டு ஒரு 2 பேர் சுற்றி வளைச்சாங்க. சுற்றி வளைச்சு சரியான அடிங்க சார். சும்மா அவங்க அண்ணா, அவங்க அப்பா, அவங்க பக்கத்தில் இருக்கவங்க வீட்டுக்காரு எல்லாருமே வந்து சரியான அடிங்க சார். அந்த விஷயம் வந்து கூப்பிட்டாங்க. ஆமா, அடி வாங்குறதுக்கு தயாராயிட்டீங்க.
அடி வந்து வாங்கிட்டேன். சார் அவ அடிச்சாங்கன்னே வாங்கியாவது சொல்லல சொன்னாச்சு. சார். அடிச்சாங்கன்னே சொல்லல. சைன் வாங்கியிருக்காங்க தெரியும். இனிமே எங்க ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சைன் வாங்கிட்டாங்க. அவங்க கிட்ட, ஊர் தலைவர்கிட்ட, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அவங்க இவங்க வந்து எங்க வீட்டு பக்கமே வரக்கூடாது. ஊருக்குள்ள வந்தா அடிப்பேன்னு சொல்லிட்டு சைன் வாங்கியிருப்பாங்க. அந்த பேப்பரை நான் கிழிச்சு போட்டுட்டேன். ஸோ என்ன நடந்துச்சு ஃபுல்லாக சொல்ல மாட்டேங்கிறாரு. எனக்கும் தெரியல. என்னை வீட்டை விட்டு லாக் பண்ணிட்டாங்க. மச்சான் அடிச்சதை எப்படிங்க இப்போ உங்கள்கிட்ட சொல்றது? இப்போ எல்லாம் சொந்தமாகி போச்சு. இப்போ யார் அடிச்சா? மச்சான் அடிச்சான், மாமனார் அடிச்சாரு. இப்போ போய் எப்படி சொல்றது? நான் இப்போ வந்து அவங்க அடிச்சதுக்கு அப்புறம் அவங்களை வந்து கல்யாணம் பண்ணி நான் வந்து கூட்டிட்டு வந்துட்டேன். இவளை கூட்டிட்டு வந்தா நான் வந்து கல்யாணம் பண்ணேன். அப்போ வந்து அவங்க கூட்டிட்டு வந்தா வீட்டுக்கு கல்யாணம் பண்ணீங்க. கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணேன். அவங்க வீட்டில் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம வந்து இவனை அடிச்சிருக்கோம், அடிச்சனால நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி சித்திரவதை பண்ணுவான், அந்த ஒரு கான்செப்ட்ல வந்து அவங்க போயிட்டாங்க. சித்திரவதை பண்ணி சாவடிச்சிருவான், இல்லை ஏதாச்சும் பண்ணிடுவான், எங்களுக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இவங்க வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப அடிச்சது எதுக்கோசரம் அடிச்சாங்க, அந்த அடிச்சது எங்களுக்கு சித்திரவதை பண்ணுவியா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. So, எங்க ஃபேமிலி சைடுல எல்லாருமே என்ன பழி வாங்குறதுக்கு தான் அடிச்ச காரணம் பழி வாங்குறத கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு அப்படி எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க சொல்றாங்க சார். அப்படி எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 1.5 வருஷத்துல அதுக்கு ஏதாவது அப்படி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல அப்படி அதுக்கு எதுவும் ஏதாவது சார் சிம்டம்ஸ் தெரிஞ்சது அப்படி? எல்லாரும் வீட்டு பக்கம் வந்து அவரோட எங்க அப்பாவோட ரிலேஷன் வந்து விசாரிச்சு பார்த்தாங்க. பையன் நல்லதா பார்த்துருக்கான், நல்ல எண்ணமே தோணுச்சு சார். அதே மாதிரி அவங்க ஃபேமிலிக்கும் வந்து நான் இதுல வந்து இது ஒன்று சொல்லிக்கிறேன். உங்க பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணி வந்து உங்களை சித்திரவதை படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். உங்க பொண்ணை நீங்க பாத்துக்கிறதோட நான் உங்க பொண்ணை ராணி மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் நான் பாத்துட்டு இருக்கேன். கண்ணை தொடச்சிங்க. சந்தோஷம் தானே? சந்தோஷம் சார். ஆமா. இவன் ஒரு ஃபோன் வச்சிருந்தாங்கன்னா பார்த்தா ஒரு பையன் ஃபோன்ல எவ்வளோ காண்டாக்ட் இருக்கும் மேக்ஸிமம். என்னப்பா எவ்வளோப்பா வச்சிருக்க? என்னமா ஒரு 200 300 கான்டாக்ட்? ஆனா 3000 காண்டாக்ட் வச்சிருந்தானா. இப்போ முடியும் நான் delete பண்ணிட்டு இருக்கேன். 3000? ஆமாண்ணா. இதுல என்ன தப்பு இருக்கு? நம்பர் வச்சிருக்கல தப்பா? ஆனா Actually அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பொண்ணுங்க காண்டாக்ட் தான். தம்பி நீ எந்த காலேஜ்ல படிச்ச? நீ எந்த ஊரு? உங்கள்கிட்ட நிறைய பேர் ட்ரைனிங்க்கு வரணும் போல இருக்கேன். ஆக்சுவலாக அது காலேஜ் டைமில் ஸ்கூல் டைமில் அந்த காண்டாக்ட் ஒரே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சிம் தான் யூஸ் பண்ணிட்டு சொந்த ஊரே தான் உங்களுக்கு? கோயம்புத்தூர் தான். ஜாலியாக பேசுவேன், பொண்ணுங்கிட்ட ஜாலியாக பேசுவேன். அப்போ வாங்கின ஸ்கூல் டைம்லேருந்து இருந்த நம்பர் தான் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கேன். அதுலேருந்து ஸ்கூல் டைம்மா அவர் வந்து எப்பவுமே சின்ன விஷயத்தை கூட பாதுகாப்பாக வச்சுக்கிறாரு. ஸ்கூல் டைமில் வாங்கின நம்பரை இப்போ வரைக்கும் பத்திரமா வச்சுக்காரு. இப்போ இந்த விஷயத்துக்கு நான் உண்மை பேசினா என் மனைவி தாங்கிக்க மாட்டா, இல்லை என் கணவன் தாங்கிக்க மாட்டாங்க இந்த விஷயத்த சொன்னா அப்படின்னா எந்த விஷயம்? இப்போ என் லைஃப்பில் வந்து இத்தனை வருஷம் நான் ரன் பண்ணுறேன்னா ஒரு சின்ன பொய்யை நான் வாரத்துக்கு ஒரு நாள் 10 நாள் ஒரு வாட்டி கண்டிப்பாக சொல்லிடுவேன். அந்த பொய்யை சொல்லனா என் வாழ்க்கையை ரன் பண்ண முடியாது கண்டிப்பாக. என்ன பொய்? அந்த பொய் பார்த்தீங்கன்னா, காலைல ஏஞ்சி குளிச்சோன்னே டிஃபன் சாப்பிட்ற முன்னாடி என் ஒய்ஃப் மேலே கையை போட்டுட்டு ஒரு அடி நீ கம்மி ஆயிருக்க அப்படின்னு நான் சொல்லலைன்னா என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு இதாகவே இருக்குது. அதை வந்து நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி 10 நாள் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஒரு வருமன் நீ குறைஞ்சிருக்க, கம்மியாக தான் இருக்கிற, அதையே மெயின்டைன் பண்ணி வர்றமா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வர்ற மாதிரி. ஆனால் ஏறிட்டே கம்மி ஆகலை இருந்தாலும் அதை நான் மெயின்டைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்ததால என் லைஃப் வந்து ஓடுது. அது வந்து இது வரைக்கும் அவங்களுக்கு பொய்ன்னு தெரியாது. ஓகே, இவர் சொல்றது பொய்ன்னு உங்களுக்கு தெரியுமா? பொய்ன்னு தெரியும் தான் சார். நான் தான் வெயிட் செக் பண்றேன்ல. இருந்தாலும் நான் அதை சொல்லி ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும். பாத்தீங்களா? பொய்ன்னு தெரியும் ஆனாலும் டெய்லி சொல்ல வச்சு அவங்க சந்தோஷப்படுறாங்க. பாத்தீங்களா? அப்படியா வேற பொய்லாம் இருக்கும். நம்ம அதை கேட்டு அந்த டாபிக் வரும்போது அப்படியே அவரை இந்த விட்டு போட்டுருவாரு. கரெக்ட். அப்படி வாங்க நீங்க அதை சொல்லுங்க. அப்ப வந்து நம்ம அது வேற ஏதோ ஒரு பிரச்சனை கேட்டுட்டு இருப்போம். என்னம்மா வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிக்கிறது. அது வந்து அவர் நினைச்சிட்டு இருக்காரு இதான் உண்மைன்னு, நம்ம இது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா அவர் ஆனா நான் கண்டுபிடிச்சிருப்பேன். எப்படியும் அவர் வாயில இருந்தும் அது 2 நாள் நான் போட்டு வாங்கிடுவேன். அவர் வந்து அப்படி நினைச்சிருந்தாலும் நாம தான் பொறி வச்சு தேங்காய் வச்சிருக்கோமே, எலி எப்படி உள்ளதானே வரப்போகுது. சின்ன பொய்யை கூட நம்ம பொய்ன்னு தெரிஞ்சாலும் கண்டுக்காம விட்டா நம்ம பெரிய பொய் அளவுக்கு நம்ம போக மாட்டோம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச உண்மை. சின்ன பொய்னா இப்போ ஒரு பார்ட்டிக்கோ நம்ம பிலாசபியா இருக்கே, பார்ட்டிக்கோ நம்ம போறோம், ரைட்டா ஏதாவது ஃப்ரெண்டுங்களோட போனா பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதை கண்டுக்காம அதே நார்மலா இருந்தாங்கன்னா நம்ம பெரிய லெவலுக்குலாம் போக மாட்டோம். நம்ம அடிக்க போறது மிஞ்சி போனா ஒரு கிளாஸ் கூட கிடையாது. அந்த ஒரு கிளாஸையும் கண்டுக்காம விட்டா திருப்பி நம்ம அந்த ஒரு கிளாஸையும் விரும்ப மாட்டோம். இப்போ நம்ம மனைவி ஃப்ரீடமா இருக்கிறாங்க, அந்த ஒரு கிளாஸுக்கு ஏதோ பார்ட்டிக்கு போகும்போது அடிக்கிறாங்க, அந்த பொய் தெரிஞ்சோம் அவங்க கண்டுக்காம விட்டா கண்டிப்பா நம்ம அதை திருப்பி செய்ய மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச அது உண்மை.